இது தானியேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும் இந்த செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதாவது, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் என்றை கவனிக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனை அதிகமாய் நேசிக்கிற மனிதன், தேவனால் நற்சாட்சி பெற்றவன், பிரியமானவனே என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே 3 வாரம் முழுவதும் துக்கம். அன்பானவர்களே, இதற்கு விளக்கம் அவசியமே இல்லை. இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும், அந்நியன் அதை உணர முடியாது. சில துக்கங்கள் சொல்லக்கூடியது, சில துக்கங்கள் சொல்லக்கூடாதது. சில துக்கங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, சில துக்கங்கள் புரிந்து கொள்ள முடியாதது. அது மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது, ஒரு ஊமையின் கனவும் ஒரு தேவ மனிதனுடைய அந்த துக்கமும் சொல்ல முடியாது. எப்படி ஊமையின் கனவை சொல்ல முடியாது, அதுபோல ஒரு தேவ மனிதனுடைய துக்கங்களை சொல்ல முடியாது. அந்நியன் அது அறியான். யோபின் துக்கத்தை யாரும் அறிய முடியவில்லை. அவனுடைய குடும்பங்கள் அறிய முடியவில்லை, அவனுடைய உறவினர் அறிய முடியவில்லை, அவன் மனைவி அறிய முடியவில்லை, யாருமே அறிய முடியவில்லை. ஆனால் உன் துக்கங்களை அறிந்தவர் கர்த்தர். மனிதனுக்கு மொழி தெரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தைகளை கவனியுங்கள். வாட் த டச் ஆஃப் காட் வில் டூ இன் யுவர் லைஃப். தேவனுடைய தொடுதல் உன் வாழ்க்கை எதை செய்யும். 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். 5ஆம் வசனம். அந்த நேரங்களிலே துக்கத்திற்கு மாற்று வழி ஜெபம் மட்டுமே, மனிதர்கள் அல்ல, எந்த விதமான மாற்று காரியங்கள் அல்ல. துக்கத்திற்கு மாற்று வழி ஜெபம் மாத்திரம்தான். அந்த வார்த்தையை நான் பசிக்கிறேன், கேளுங்கள். அந்த 3 வாரங்களாகிய நாட்களில் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனியுங்கள். துக்கங்களுக்கு மாற்று வழி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன நினைக்கிறாங்க? துக்கத்துக்கு மாற்று வழி ஏதோ ஒரு, எல்லாம் ரொம்ப துக்கமா இருந்தேன், அதனால நான் இந்த மதுபானத்தை குடித்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் இந்த தவறு செய்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் குடிக்க அடிமையானேன். இது ஒரு பொய்யான வாதங்கள்.